வெல்கம் டு STK Maths 2.0 யூடியூப் சேனல். விச் இஸ் கிரேட்டர்? எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ரெண்டு இதுக்கு பாருங்க, 3 அடுக்கு 75 அல்லது 2 அடுக்கு 100 எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று நம்ம இந்த அடிமானம் இருக்குல்லையா பேஸ், அதை சமமாக்கணும். அப்படிலாம் பவரை சமமாக்கணும். ஏதோ ஒன்று சமமாகிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, 3 அடுக்கு 75 இதை நம்ம என்ன செய்யலான்னா 3 அடுக்கு இது எப்படி எழுதலான்னா 3 பெருக்கல் 25ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு இதை என்ன செஞ்சுக்கலாம், தனித்தனியாக பிரிக்கலாம் பாருங்க. 3 அடுக்கு 3 அடுக்கு 25 இந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஃபார்முலா என்னன்னா ஏயின் அடுக்கு m பெருக்கல் n அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், ஏயின் அடுக்கு m அடுக்கு n இந்த மாதிரி எழுதலாம். தனியாக பிரித்து எழுதலாம். இதுதான் நம்ம பிரித்து எழுதிருக்கோம். இப்போ பாருங்க, 3 அடுக்கு 3 3 பவர் 3 அப்படின்னா 3யை 3 டைம்ஸ் எழுது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்போ 3 9 9 3 27 27ஓட அடுக்கு என்னது 25. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்னது 2 அடுக்கு 100 2 பவர் 100 ஈக்குவல் டு 2 அடுக்கு இந்த 100 எப்படி எழுதலாம்னா 4 பெருக்கல் 25ன்னு எழுதலாம். 4 பெருக்கல் 25. இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த 4 உள்ளே கொண்டு வந்துடுவோம். 2 அடுக்கு 4 இதோட அடுக்கு 25. இப்போ பாருங்க, 2 4 தடவை எழுதி பெருக்கணும். பாருங்க, 1 2 3 4 பெருங்க. 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ 16 அடுக்கு 25. இப்போ பாருங்க, நம்ம பவரை சமப்படுத்தியாச்சு. இங்கே 25 இங்கே 25 பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பாருங்க, நம்ம விட்டுடலாம். பவரை விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே 27 இங்கே 16. அப்போ எது வந்து பெருசு? இதுதான் பெருசு. தேர்ஃபோர் 27 அடுக்கு 25 பெரியது அப்படின்னா கிரேட்டர். இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு பாருங்க, இந்த 27 அடுக்கு 25 எதுல வந்திருக்கு, 3 அடுக்கு 75லேருந்து வந்திருக்கு. தேர்ஃபோர் 3 பவர் 75 என்பது பெரியது. என்பது எப்படி இருக்கு, பெரியது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.